இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இந்த மதிய வேலை பகிர்வுக்கு மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்து இதை தியானிப்போம். பிரியமுள்ளவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பார்க்கும்போது சீடர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் போது மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தை, தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். Praise the Lord. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? நல்ல உணவு மதியம் கொடுத்துருக்குறாங்க. நேற்றெல்லாம் நிறைய வேலைகள் இருந்திருக்கிறோம். அந்த வேலைகள்லாம் இரவு வேலை தான் செய்ய முடியும். காலையிலேருந்து மாலை வரை குடும்ப வேலைகளை பார்த்துருப்பீங்க. ஏதாவது பொறுப்புகள் இருந்தால் அந்த பொறுப்புகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இரவு வேலையில் உட்காருவோம். நேற்று நைட்டு நானும் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணுன்றதுக்காக பிரசங்கம் எடுக்கிறதுக்கு எல்லா ஹவுஸ் விசிட் எல்லாம் குடும்பங்கள்லாம் சந்தித்து விட்டு ஒரு 9:30 மணிக்கு அமர்ந்தேன். ஒரு 11 மணி வரையும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இந்த வார்த்தையை எப்படி சொல்ல வேண்டும் என்று ஜெபித்து கொண்டும் இருந்தேன். பிரியமுள்ளவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல தலைகாணியில தலையை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். இந்த மத்திய நற்செய்தியில வாசிங்க அப்படின்னா, இயேசு இதே நிகழ்வு அந்த ஒப்புமை நற்செய்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த ஒப்புமை நற்செய்தியில மத்திய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையில என்ன சொல்லி இருக்கிறாங்க? இங்க தலையணை வச்சு தூங்குறாரு, அங்க இதே மாதிரி பெட்ஷீட் வச்சு தூங்குறாரா? இயேசு தூங்கி கொண்டிருந்தார். இங்க பாருங்க என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கன்னா, இயேசு தூங்கி கொண்டிருந்தார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. இங்க மத்தேயு 8:24 வாசிங்க. அதுவே லூக்கா 8:23 வாசிங்கன்னா இயேசு எப்ப தூங்கிட்டு இருந்தாருன்னு அழகா சொல்றாங்க. எப்படி தூங்கிட்டு இருந்தா சொல்றாங்க? படகு போய் கொண்டிருந்த பொழுது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். பாருங்களேன், எல்லாருமே சொல்றாங்க இயேசு தூங்கினார். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்றாங்க இல்லையா? மத்தேயு நற்செய்தி என்ன சொன்னாரு? தூங்கிட்டு இருந்தாரு. இந்த லூக்கா நற்செய்தி என்ன சொல்றாரு? ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாரு. மார்க்கு நற்செய்தி ஒரு படி மேல போய் எங்க படகுல எங்கெங்க தலையணெல்லாம் வச்சுட்டு போறது? இன்னைக்கு இருக்கிற ஷிப் இருந்துச்சா? அன்னைக்கு அங்க இருக்கும்போது என்ன இருந்திருக்கும்? ஏதோ ஒரு துணி மூட்டை இருந்திருக்கும், அவ்வளவுதானே. ஆனா தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். பிரியமுள்ளவர்களே, ஒரு சில பேருக்கு நல்ல தூக்கம் வரும். எப்ப தெரியுமா? பிரசங்கம் சொல்லும் போது நல்ல தூக்கம் வரும். Praise the Lord. Hallelujah. எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் பிரசங்கம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது மக்களை பார்த்துட்டு இருப்பேன். ஒருத்தர் 2 பேர் தூங்குற மாதிரி இருந்தா உடனே ஒருவேளை நம்ம பிரசங்கம் போர் அடிக்குதோ
ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எனவே கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு என் பிரசங்கத்தை சீக்கிரமா முடிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு தூங்கினாலும் 3 மணி வரை என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு காதுல செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுன மாதிரி உங்களுக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைய சொல்லியே ஆக வேண்டும். இயேசுவின் பிரியமுள்ளவர்களே, நல்லா தூங்கினார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசுவை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தூங்கினார். ஆனா ஆண்டவருடைய பணி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது? ஓய்வில்லாமல் உழைப்பதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 20-21. இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. பாருங்க, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இயேசு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. அப்ப அவருடைய பணி வாழ்வு எங்க போனாலும் மக்களை காக்க வைக்கிறது அந்த பழக்கம் நம்ம ஆண்டவருக்கு இருக்குதா? இல்ல. மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையில வாசிங்க அப்படின்னா மக்கள் அலைகழிக்கப்படுவதை பார்க்கிறார். வாசிங்க மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை. அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளை போல இருந்ததால் பலவற்றை கற்பித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இயேசுடைய பணி வாழ்வுல எல்லா நேரமும் மற்றவருடைய நலனில் அக்கறை உள்ளவராக இருந்தார். அப்படி அக்கறை உள்ள இறைவனுக்கு உண்ணும் நேரம் இருந்ததா? இல்ல. தூங்க நேரம் இருந்ததா? இல்ல. இறைவார்த்தை சொல்லுகிறது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இயேசு நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, அப்புறம் என்னது, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. அப்படி தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி சொல்றார் தூங்கினார். லூக்கா நற்செய்தியாளர் சொல்ற நல்லா தூங்கினார். மார்க்கு நற்செய்தி சொல்றாரு தலையணை வச்சு தூங்கினார். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு தூக்கம் வருதா? இன்னைக்கு வரல, டெய்லி தூங்குறதுன்னு ஆகணும். தூங்கணுமா தூங்கக்கூடாதா? நைட்டில் தான் தூங்கணும், மதியானத்துக்கு தூங்கக்கூடாது. ஓய்வு தேவையா தேவையில்லையா? தேவை. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 இறைவார்த்தை. கடவுள் இந்த உலகை படைத்த பொழுது எல்லாவற்றையும் படைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்து மகிழ்ந்திருந்தார், நிறைவடைந்தார். இப்படி மகிழ்ந்திருந்த கடவுள், நிறைவடைந்த கடவுள் இந்த ஓய்வு தேவை என்பதை அழகாக அன்றே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 1 - 4 இறைவார்த்தை வாசிங்க. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றுள்ள அமைப்புகள் அனைத்தையும் உருவாக்க பெற்று நிறைவேறின. கம்ப்ளீட்னஸ், நிறைவு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் பார்த்து பார்த்து செய்து நிறைவடைந்தார். இந்த நிறைவு எல்லோருக்கும் தேவை. உதாரணத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துறீங்க, இல்லையா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வில்லத்தை கட்டி கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்றீங்க அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க ஒரு வார்த்தை. என்ன தம்ம வார்த்தை சொல்லுவீங்க? பார்த்து பார்த்து உனக்கு ஒரு வரன் அமைச்சு கொடுத்தேன், பார்த்து பார்த்து இந்த வீட்டை நாங்க கட்டினோம். ஒவ்வொரு நிலையும் எழும்பும் போது அந்த பேஸ்மெண்ட் எழும்பும்போது பேஸ்மெண்ட் எழும்பிச்சு, அதுக்கப்புறமா தளம் ஊத்த போடுது, தளம் அளவு குறைச்சாச்சு, அப்புறம் வீடு பூசின பிறகு சூப்பர், பெயிண்ட் அடிச்ச பிறகு சூப்பரா இருக்குது, 4 பேர் வந்து பாராட்டின பிறகு நமக்கு திருப்தி ஆயிடும். ஆனா வந்தவங்க ஏதாவது சொட்ட சொல்லிட்டாங்கன்னா மன வருத்தமா போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் சில வேலைகள்ல இந்த வீடு கட்டி முடிச்ச பிறகு கூப்பிடுவாங்க, ஃபாதர் எங்க வீடு வந்து பிளஸ் பண்ணுங்க. அவ போகும்போது என்னைக்குமே நான் குறை சொல்ல மாட்டேன். என்னைக்குமே என்ன சொல்லுவேன் தெரியுமா? சூப்பரா கட்டியிருக்கீங்களே, பெயிண்ட் பிரமாதம், வீடு டிசைன் பிரமாதம், சூப்பரா கட்டியிருக்கீங்க. அந்த முகத்துல பார்க்கணுமே 1000 லைட் பல்ப் எரியும் பாருங்க, அவ்வளோ பிரகாசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால எப்பவுமே என்ன பேசுங்க, நல்லதா சொல்லுங்க. சில வேளையில குழம்பெல்லாம் பயங்கரமா இருக்கும்,
அது டெரரா இருக்கும். இருந்தாலும் சாப்பிடும்போது ஃபாதர் குழம்பு எப்படி இருக்கு ஃபாதர், சூப்பரா இருக்குங்க, பிரைஸ் தி லார்ட், நல்லதை சொல்லி பழகி கொள்ளுங்கள். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அவங்க சாப்பிடும்போது தெரியும் அது சூப்பரா இருந்துச்சா இல்ல மோசமா இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு உணவு கொடுத்தவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க தெரியுவாங்கப்பா, நல்ல மனசு, குறை சொல்லாம அவரு சாப்பிட்டு போனார், ஒரு சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்வார்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தை பாருங்க, நிறைவேதின ஒரு கம்ப்ளீட்னஸ். நாம கூட ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அது கம்ப்ளீட்னஸ். இப்போ ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, நிகழ்வுக்காக தயாரித்து கொண்டு இருக்கிறோம், 2 டிவி வெளியே வச்சிருக்கிறோம், இந்த கன்வென்ஷன் நல்லபடியாக நடக்கணும், இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது ஏற்பாடு, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இது செஞ்சுட்டுமா அது செஞ்சுட்டுமா. இந்த பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு, இந்த கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபாதர் போஸ்கோவுக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு கம்ப்ளீட்னஸ். என்ன கம்ப்ளீட்னஸ்? 31வது ஆண்டு கன்வென்ஷனை நல்லா முடிச்சிட்டோம். அதனால நீங்க எல்லாம் அடிக்கடி போயிட்டு ஃபாதர்கிட்ட சொல்லணும், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஃபாதர். அப்பதான் அவர் என்ன பண்ணுவார், உற்சாகமா பணி செய்வார். பாருங்க அடுத்தது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவேறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். அப்போ ஓய்வு அப்படின்னா எப்ப ஓய்வு கிடைக்கும் அப்படின்னா, எப்ப நல்ல ஓய்வு கிடைக்கும் நினைக்கிறீங்க? எப்ப நல்ல ஓய்வு கிடைக்கும்? எல்லாருமே ஓய்வு எடுக்க போறோம். யாரு ஃபாதர் போய் படுத்து தூக்கமே வரமாட்டேங்குது ஃபாதர். ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? காலையில இருந்து உழைச்சோம்னா டயர்ட் ஆயிட்டு என்ன பண்ணுவான், தூங்கிடுவான். காலில இருந்து மொபைல் எடுத்தா, 2 நாள் முன்னாடி எங்க பங்குல ஒரு வீட்டில் சந்திக்க போயிருந்தேன். நான் என்னன்னா எனக்கு குடும்பங்கள் கம்மியா, அதனால நிறைய முறை என் வீட்டில் சந்திப்பேன். ஏன்னா அதுதானே செய்ய வேண்டியது. ஒரு ஆடும் என் பங்குல இருந்து மிஸ் ஆகக்கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம். ஓகேவா? நம்ம சந்திக்காம போகாம இருந்துச்சு, பக்கத்துல யாராவது சந்திச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆடை திருடின்னு போயிடுவாங்க. நமக்கு இருக்குது 100 ஆடு, 1 ஆடு, அந்த 1 ஆடை திருடி போன நான் என்ன பண்றது? குடும்பங்கள் ரொம்ப கம்மி, 60 குடும்பம் தான் பெரிய பாளையத்துல, குடும்பங்கள் இல்லை, கம்மியா இருக்கிறதுனால ஒரு 8 முறை ஒரு வருஷத்துல சந்திச்சிருவேன். ஓகேங்களா? ரெகுலரா போயிட்டு எப்பெல்லாம் அவங்க சொல்றாங்க, என்ன சும்மா வந்துருக்கிறீங்க, அவங்களுக்கே போர் அடிச்சிச்சு, இந்த பங்கு சாமி அடிக்கடி குடும்ப சந்திக்க வராது. அப்ப நல்லா கவனிங்க, எப்ப ஓய்வு கிடைக்கும்? எப்பொழுது ஓய்வு கிடைக்கும்னா, உடலும் உள்ளமும் நல்லா இணைந்திருக்கும் பொழுதுதான் ஓய்வு கிடைக்கும். Praise the Lord. Hallelujah. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிறைவு, உள்ளத்துல ஒரு நிறைவு இருக்கணும். குறைகளோடு தூங்க போங்க, தூக்கம் வராது. நிறைகளோடு இருக்கும்போது உள்ளமும் உடலும் நிறைவா இருக்கும்போது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். அப்ப இயேசு நல்லா தூங்கினார். ஏங்க நல்லா தூங்கினாரு? அவருக்கு ஒரு நிறைவு. என்ன நிறைவு? தன் பணி வாழ்வுல சென்ற இடமெல்லாம், திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பணி வாழ்வுல எப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்வு? அவருக்கு ஒரு நிறைவான பணி வாழ்வு. ஏன் ஒரு நிறைவான பணி வாழ்வு? திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை. தூய ஆவியின் வல்லமையை பொழிந்திருந்தார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உள்ளாகிருந்த அனைவரையும் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே போனார். Praise the Lord. Hallelujah. பாருங்க, நல்லதே செய்யறவங்களுக்கு, நல்லதே பேசுறவங்களுக்கு எப்பொழுதுமே நிறைவை காண்பது. குறைகள் இருக்கிற இடத்துலயும் நல்லதை பார்க்க தெரிஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உடலும் உள்ளமும் எப்பொழுதும் நிறைவாயிருக்கும். அவர்கள் தூங்க போனா நல்லா தூங்கிடுவாங்க. இன்னைக்கு விளம்பரங்கள், என்ன விளம்பரங்கள்? நீ தூங்க சரியா வரலையா, மேட்ரஸ் வாங்கு. என்ன மேட்ரஸ்? ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வாங்கு. உனக்கு தூக்கம் வரலையா, ஏசி போடு. ஏசி போட்டா தூக்கம் வரும். உனக்கு இந்த ஃபேன் போட்டாதான், உஷா ஃபேன் போட்டாதான் உனக்கு தூக்கம் வரும்.
இன்னைக்கு பொருளாதாரத்தை, அதாவது அங்க வியாபாரத்தை பெருக்குவதற்காக என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? நல்ல தூக்கத்தை வாங்கு. Praise the Lord. நல்ல தூக்கத்தை வாங்க முடியாது, அது மனமும் உடலும் இணைந்திருக்கும் போது. கடவுள் ஆண்டவர் உங்களை என்னையோ அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? உழைத்து உண்ண வேண்டும். 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை வாசிங்க. உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்தை நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ தூக்கம் வராது, யாரெல்லாம் மற்றவங்களுடைய வாழ்க்கையை சுரண்டாங்களோ தூக்கம் வராது. ஆனா நீ உன் உடல் உழைப்பை நீ உண்மையாக நேர்மையாக உழைத்து அந்த உழைத்த பலனை உண்ணும் போது அந்த உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. அதாவது பவுல் அடிகளாரும் அழகா சொல்லுவாரு. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில உழைப்பை பற்றி அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உழைக்க மனம் இல்லாத எவரும் உண்ணலாகாது சொன்னோம். பாருங்க, நல்ல தெளிவா சொல்லிட்டார். உழைக்க மனம் இல்லாதவர். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடுங்க சந்திக்க போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டில் சொல்றாரு, ஃபாதர் நல்லா சொல்லுங்க. என்ன நல்லா சொல்லணும்? காலையிலேருந்து கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணு இப்போ 4 மாதம் ஆகுது. காலையிலேருந்து சாயந்தரம் வழியும் மொபைல் ஃபோனையே வச்சு பார்த்துன்னுக்குறா. அங்கே மாமனார், எப்பயுமே மாமியார் தான் சொட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் யார் சொன்னா? மாமனார் சொன்னார், மொபைலை எடுத்துக்கிட்டான்னா காலையிலேருந்து சாயந்தரம் வழியும். அப்புறம் எங்கெங்க தூக்கம் வரும்? எந்த வேலையா சரி சரி. இப்போ வயசானவங்க இருக்கிறாங்களே, மாமனாருக்கு உடம்பு முடியாதவர், சரி மாமியார் இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் எனக்கு சமைக்க தெரியாது. இந்த காலத்து பசங்களுக்கு அது பெரிய விஷயம். இனிமேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இப்போல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் கல்யாணம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாது. ஆமாம், ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் ஃபாதர், தெரியாது ஃபாதர். அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ அது மாதிரி சூழ்நிலையில அந்த மாமனார் சொல்றாரு, என்ன சொல்றாரு? காலையில இருந்து மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் சரியான தூக்கம் வரல? தூங்கும் போது கூட என்ன வச்சிருக்கோம் கையில? மொபைல் போனு. அந்த வெளிச்சம் பட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? சிந்தனைகள் சிதறிட்டே இருக்கும். மொபைலை பார்த்துட்டே இருந்து ஒரு ட்ரெயின் சவுண்ட் மொபைல் எடுத்துக்கிறது, ட்ரெயின் சவுண்ட் மொபைல் எடுத்துக்கிறது. அந்த மொபைலை கொஞ்சம் தள்ளி வச்சா தானே, இல்லைன்னா அட்லீஸ்ட் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சா தானே, இல்லைன்னா மொபைல் கொஞ்சம் தூரம் வச்சா தானே தூக்கம் வரும். கடவுள் சொல்றாரு, உழையுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் இடைவிடாமல் பணியை செய்தார். அவருடைய பணி வாழ்வில் எல்லோருக்கும், நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார், தேவையில் இருப்பவர்களுக்கு போதித்தார், எப்படியெல்லாம் பணி செய்ய முடியுமோ அப்படியும் பணி செய்த காரணத்தினால் தூங்கிக்கிட்டே போகிறார். அப்போ நாமும் நல்ல உறக்கத்தை பெற வேண்டும் என்றால் உழையுங்கள். கடவுள் கொடுத்த உழைப்பு. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒருவரை பார்த்து பாராட்டுகிறார். யாரை பார்த்து பாராட்டுகிறார்? 25ஆம் அதிகாரம் 20, 21 இறைவார்த்தைகள். மத்தேயு நற்செய்தி 25, 20, 21. அணுகி கொண்டு வந்து 5 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உன் தலைவனாக என் மகிழ்ச்சி நீரும் வந்து பங்கு கொள்ளும். பாருங்க, இந்த தாளந்து உவமையில ஆண்டவர் பாராட்டுகிறார். யாரை பாராட்டுகிறார்? கடின உழைப்பை கொடுத்தவரை பாராட்டுகிறார். அதே வேளையில ஒரு தாளந்து வாங்கினவன் அவன் சொல்ற வார்த்தையை கேட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கடின உள்ளத்தினர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீ தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் பொதித்து வைத்தேன்,
இதோ பாரும் உம்முடையது. அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பேன் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா? அப்படியானால் நீ இந்த பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எல்லாத்தையும் திரும்ப பெற்றிருப்பேன். கடைசியில் என்ன சொல்றாரு? பயனற்ற இந்த பணியாளரை புறமே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். Praise the Lord. அப்போ நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் உழைக்கிற உழைப்பை யார் ஆசீர்வதிக்கிறார்? யார் ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்பவுமே உழைப்புக்கு நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதே வேளையில என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய பணம், என்னுடைய வளம், என்னுடைய அப்பா எனக்கு சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. பவுலடிகள் அழகா சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில அழகா சொல்லுவார். என்ன சொல்றாரு? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுள் விளைய செய்தவர். நட்டவருக்கு பெருமை இல்லை, நீர் பாய்ச்சியவருக்கு பெருமை இல்லை, விளைய செய்த கடவுளுக்கே பெருமை. Praise the Lord. அப்போ நீங்களும் நானும் உழைக்கிறோம். உழைக்கிற உழைப்பு கடவுள் கொடுத்த உழைப்பு. அந்த உழைப்பை நாம எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராய், கடின உள்ளத்தினராய், உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு கடவுளை நம்பி நாம் உழைக்கிறோமோ அந்த உழைப்பை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு இறைவன் எல்லா நலங்களும் தருகிறார். Praise the Lord. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிற இயேசு அடுத்தது என்ன நடக்குது? மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். 39 வாசிக்கிறீங்க. 38 அவங்க இருக்கு. கவலை இல்லையா? எங்க இருக்கு? போதகரே சாக போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொன்னாங்க. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. மத்தேயு 8:25. ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம். அடுத்தது லூக்கா நற்செய்தி 8:24. நீங்க 8:24 வாசிங்களா? மத்தேயு 8:25 வாசிங்களா? பாருங்க, இந்த 3 இடங்கள்லயும் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்பினார். யாரை நம்பினாரு? யாரை நம்பினாரு? கரெக்டு தான். யாரை நம்பினாரு? எதுக்கு நம்பினாரு? இப்ப எங்க போயினுக்கிறாரு? இப்போ நீங்க கார்ல போறீங்க, உங்க வீட்டுக்காரு காரை ஓட்டுறாரு, நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தூங்குவோம். ஒரு விட்டு தூங்க மாட்டீங்க. அவங்க ஜபத்தில் இருக்காங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்காரர் பத்திரமா சேர்த்துடணும். சரி, ஓகே. பஸ்ல போறீங்க, ஓகேவா? இங்கேருந்து நாகர்கோவில் போறீங்க, பஸ்ல போறீங்க. அப்போ இந்த டிரைவர் யாருன்னு தெரியுமா? அந்த டிரைவர் பேர் தெரியுமா? அவர் வண்டி ஓட்ட மாட்டாருன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பின்னாடி பஸ்ல தூங்குறோம். இப்போ ஆண்டவர் நம்புறாரு. யாரை நம்புறாரு? சீடர் நம்புறாரு. ஏன் நம்புறாரு? 4 பேர் என்னவா இருக்கிறாங்க? 4 பேர் யாரு? பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான். இவங்க 4 பேர் யாரு? மீனவர்கள். அப்போ மீனவர்களுக்கு கடல் தன்மை தெரியுமா? தெரியும். படகு செலுத்த தெரியுமா? தெரியும். நீச்சல் தெரியுமா? தெரியும். அப்போ இந்த சீடர்கள் நம்பி ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்லா தூங்குறாரு. ஆனா இப்ப சீடர்கள் கவனிங்க, என்னன்னு சொல்றாங்க? ஆண்டவரே சாக போகிறோம். எங்க ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்குது. யாரு மேல? சீடர் மேல. ஆனா சீடர்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை இல்லை. Praise the Lord. இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்தாங்களா? 5 அப்பங்கள் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததை பார்த்தாங்களா? உடல் சுகமுற்றவர்களை சுகம் கொடுப்பதை பார்த்தாங்களா? பேய் பிடிச்சவங்களை பேய் ஓட்டுறதை பார்த்தாங்களா? இப்படி ஆண்டவருடைய வல்ல செயல்களை பார்த்தவங்க எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்றாங்க? ஆண்டவரை பார்த்து சாக போகிறேன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாமும் எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பான். இங்க எம்ஐ ராஜி ஃபாதர் வராரு,
திருச்சியிலேருந்து ஃபாதர் ஆல்பர்ட் வராரு, ஃபாதர் வர்கீஸ் வராரு, ஃபாதர் டேனியல் வராங்க. எத்தனை பேர் ப்ரீச்சிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்களும் நானும் யாரை போல இருக்கிறோம்? உண்மை இதுதான். தொடக்கத்திலே சொன்னேன், இங்க காலையில நம்ம எரிக்கோ ஜெபம் முடிச்ச பிறகு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் மேல நமக்கு சில நேரங்கள் ஆண்டவர் பரிவு நமக்கு இருக்கிறது, இறக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட சில வேலைகள் நம்ம பதறுகிறோம், பயப்படுகிறோம். இந்த சீடர்கள் பார்த்தவங்க தான், ஆனா திடீர்னு அலை அடிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க? அவங்க திறமையை மறந்துட்டாங்க, தங்களால முடியுன்றதையும் மறந்துட்டாங்க. அடுத்தது வல்ல செயல் செய்கிற கடவுள் கூட இருக்கிறார் என்பதையும் மறந்து விட்டார்கள். நாமும் பல வேளைகள்ல இதே ஒரு சூழ்நிலை சந்திக்கிறோம். ஆனா கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? கவலை, நம்பிக்கை இல்லையா? அந்த சீடர்களை பார்த்து என்ன சொன்னாரு? மார்க் நற்செய்தியில வாசிச்சோம் இல்லையா? சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு? 40வது வசனம் படிங்க. அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? எசையா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுது, அஞ்சாதே, நான் உன்னோட கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன். எடுத்து வாசிங்க. எசையா 41:10. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது உண்மை. ஆனாலும் தடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். சோர்ந்து போகாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வரும். அந்த நேரத்தில் ஏழுமாலா நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நடக்காது. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்களேன். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் இயலும். முடிஞ்சாவா? இந்த முடிஞ்சா அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது. மனுஷங்கிட்ட சொல்லலாம், முடிஞ்சா இது தூக்கிப்பார், முடிஞ்சா இதை செஞ்சுப்பார். ஆனா கடவுள்கிட்ட போயிட்டு முடிஞ்சா இதை செய்து பாரு. அந்த மனுஷன் நம்பிக்கை இழக்கிறார். எதுக்கு? தன்னுடைய மகனுக்கு வலிப்பு நோய் வருது, இயேசு சீனு கொண்டு வராரு, சுகம் கிடைக்கல. அதனால இயேசு ஜெபம் பண்ணிட்டு வராரு. இப்ப கொண்டு போயிட்டு அவங்களால செய்ய முடியல, உங்களால ஏதாவது முடிஞ்சா ஏழுமானால், ஆண்டவர் சொல்றாரு, ஏழுமானால் நம்புகிறவருக்கு எல்லாம் இயலும். நமக்கு தேவையானது என்ன? கடவுள் பார்த்துக் கொள்வார். பிரிமுள்ளவர்களே, அழகா நம்ம தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம ஆபிரகாம் பார்த்து, ஒரே மகனை நீ என்ன பண்ணோம்? பலி செலுத்த வேண்டும். அப்ப பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர் என்ன பண்றாரு? அந்த மகனை கூட்டிட்டு போறாரு. அப்போ கூட்டிட்டு போறவர் என்ன வார்த்தையை சொல்றாரு? 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். பாருங்க, கடவுளை பார்த்து கொள்வார். ஒரே ஒரு மகன், அதுவும் 100 வயசுல கடவுள் கொடுத்தார். இந்த மகனை பலி செலுத்த சொல்றாரு. அப்ப பலி செலுத்த சொல்ல முடியாது அப்படின்னு வார்த்தை வரல. பாருங்க, என்ன கடவுளே, எனக்கு 100 வயசுல கொடுத்தீங்க, அது சாராக்கு 90 வயசுல கொடுத்தீங்க, இது ஒரே மகன், இவன் வழியா தான் வழிமரபு வரணும். ஆனா இந்த ஒரு மகனை நீங்க பலி செலுத்த கேட்கறீங்களே, எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? என் மனசு எப்படி வரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் சண்டையிட்டாரா? இல்ல கேள்வி கேட்டாரா? இல்ல. ஆனா அவர் நம்பிக்கை பாருங்க, தன் மகன் கேட்கும் பொழுது கடவுள் பார்த்துக் கொள்வார். ஏன்னா எவ்வளவு கொடுத்தவருக்கு இது கொடுக்க தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது வார்த்தை வேணும். இதுவரை நடத்தினவருக்கு இனியும் நடத்த தெரியாதா? இதுவரை கொடுத்தவருக்கு இனியும் கொடுக்க தெரியாதா? அந்த சீடர்கள் கூட இருந்தாங்க, ஆனால் உணரவில்லை. பல வேளைகள்ல ஆண்டோட பிரசன்னம் நம்ம கூட இருந்தாலும் நாம் உணர்வதில்லை. இதுதான் நாம நீங்களும் நானும் சந்திக்கிற பிரச்சனை. ஏன்னா நம் கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய கடவுள் தான் நம்மளை வழி நடத்துறார். வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும். அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது தான் இன்னும் பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா.
அழகா சொல்றாரு இல்லையா, 2 கொரிந்தியர் 12:9, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். எனக்கு பலம் வேணும் அப்படின்னு சொன்னா ஆனா ஸ்ட்ரெயிட்டா பலத்தை கொடுக்க மாட்டார். நீ பலம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுப்பாரு. அந்த பலவீனமான அந்த சூழ்நிலை நீ எப்படி கடந்து வர, அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற உனக்கு வல்லமை. நீ முயற்சி செய்து நீ உழைத்து அதன் பலனை பெற்று உண்ண வேண்டும். எல்லாமே நீ இருக்கிற இடத்திலேயே கடவுள் கொடுப்பார் நினைத்து கொண்டிருக்காதே. நீ செய், அதை இறைவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க தேவை. இவர்கள் சாக போகிறோமே என்று கலங்கினார்கள். ஆண்டவர் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்றார். ஏன்னா ஆண்டவர் இயேசுவினுடைய போதனை எப்படிப்பட்டதாக இருந்தது. அவருடைய அந்த என்ன சொல்றாரு, 40வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், திரும்ப வாசிங்க. மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40-41 வாசிங்க. பாருங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. அதிகாரம், இயேசுவினுடைய அதிகாரம். அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அடக்கி ஆள்வதற்கான அதிகாரமா? அடக்கி ஆளுவதற்கான அதிகாரம் இயேசுவிடம் இருந்ததா? இருந்தது. அடக்கி ஆளலையா? இப்ப எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20-21, சாரி மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. உடனே இயேசு அவர்களை அழைத்து, இல்ல மார்க் நற்செய்தி சொன்னேன், மார்க் நற்செய்தி 1:20-21. தொழுகை கூட்டத்தில் கற்பித்து வந்தார். 22 வசனம், அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அதிகாரத்தை பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். எதற்கு பயன்படுத்தினார்? கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தினார். கொடுக்கப்பட்ட அதிகாரம். இன்னைக்கு நான் இந்த பலிபீடத்துல இருந்து போதிக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். மார்க் நற்செய்தி 3:14-15 வாசிக்கும் போது, அவரோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை விரட்டவும் அதிகாரத்தை இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்தார். அப்போ நற்செய்தி அறிவிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதனாலதான் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அந்த அருள்பணி செய்யப்பட்ட குருக்களை அழைத்து கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் யாரால் கொடுக்கப்பட்டது? திருத்தூதர் கொடுக்கப்பட்ட அதிகாரம். இது அதிகாரம் யாரால் கொடுக்கப்பட்டது? கடவுளால் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது கொடுக்கப்பட்டது? அவங்க என்னைக்கு பைபிள் படிச்சு வச்சாங்களோ அன்னைக்கு. குருக்களுக்கு தான் நான் கேட்கிறேன், எப்பொழுது அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது? அருள் பொழிவு. திருத்தொண்டரா இருக்கும் பொழுதே நீ கடவுளுடைய வார்த்தையை வாசித்து, வாசித்த வார்த்தையை நம்பி, நம்பிய வார்த்தையை அறிவி. வாசிக்கணும், அந்த வார்த்தையை நம்பணும், நம்பிய வார்த்தையை அறிவிக்கணும். நீ நம்பிக்கை இல்லாம அறிவிச்சேன்னா அது எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும்? அதனாலதான் அதிகார போதனை. இயேசுவின் போதனை சாதாரண மறைநூல் அறிஞரை போல அல்ல. ஏன் மறைநூல் அறிஞரை போல அல்ல? இவங்க தங்களுடைய சுயநலத்துக்காக எந்த வார்த்தை தேவையோ அதை எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அந்த வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எது அவங்களுக்கு பலனை தராதோ, அவங்களுக்கு விளைச்சல் தராதோ, அவங்களுக்கு நம்பிக்கை தராதோ அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் மறைநூல் அறிஞர்கள் அவங்க அப்படி பூசி மொழிவி, ஒரு சில இடங்கள்ல போதனைகள் பூசி மொழிகிற போதனை இருக்குது. பங்கு தளங்கள்ல பங்கு தந்தை ஒரு அதிகாரத்தோட போதித்தால் போதும், நம்மளை வச்சுதான் பொடி வச்சு பேசுறாரு இந்த சாமியார். நடக்கும். பங்குகளை ஏன் தியானத்துக்கு பங்கு சாமியார் சொல்ல மாட்டேன்றாரு? பங்கு சாமியார் சொன்னா குத்தாது. வெளியில இருந்து ஒரு சாமியாருக்கு ஒரு டீயை கொடுத்து கூட்டு வந்து சொன்னாதான் குத்தம். இந்த சாமியார் இந்த பங்கை விட்டு ஊரெல்லாம் போய் நற்செய்தி அறிவிப்பார். அதனால தான் ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டாரு, இறைவாக்கிற்கு சொந்த ஊர்லயோ சொந்த பங்குலயோ அது உண்மை. பாருங்க, ஆண்டவர் இயேசு வல்ல செயலை செய்யவில்லை. எங்க வல்ல செயலை செய்யல?
போன இடத்துல வல்ல செஞ்சாரு, ஒரு இடத்துல செய்யல. எங்க? மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 57 58 வார்த்தைகளை வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 57 58. ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். நான் ஆண்டவர் இருந்தாருன்னா இப்போ வார்த்தை சொல்லியிருப்பேன். சொந்த ஊரிலும் சொந்த வீட்டில் ஆண்டவரே, சொந்த பங்கிலும் ஏற்றுக்குங்க ஆண்டவரே, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி. சொந்த பங்கில் சாமியார் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான், டைம் பார்த்து தான் இருப்போம். இந்த சாமியார் எப்போ பிரசங்கம் முடிப்பார்? எங்கள் பங்கு சாமியார் வள கொலான்னு பேசினே இருப்பார், அரை மணி நேரம் பிரசங்கம் எடுத்துப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்? அங்கே 1 மணி நேரத்தில் பூச முடிச்சிடணும். ஏன்னா நீ ஏதாவது சொல்லிட்டு போ, 10 நிமிஷம் பிரசங்கம் முடிச்சிரு, அவ்வளவுதான். அதுதான் எதிர்பார்ப்பாரு. கடவுளுடைய வார்த்தை வாஞ்சியோட கேட்கணும் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை நேரம் பார்த்து சொல்வது கிடையாது. கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் ஆவியானவர் அவர் வழியாக என்ன செய்தியை இன்று கொடுக்கிறாரோ அது கடவுளுடைய ஆவியர் வழியாக சென்றடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒவ்வொரு குருவும் இறை வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாகவும் ஆவியான தூண்டுதல் இருக்கணும். அந்த ஆவியான தூண்டுதலுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணாம வரமாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே நான் இப்போ உட்காந்து பிரசங்கம் ரெடி பண்ண வரல, எல்லாத்தையும் உட்காந்து ரெடி பண்ணி எல்லாம் எழுதி எடுத்து வரோம். ஆனா எழுதி எடுத்துட்டு வந்தாலும் பேசுவது யாரு? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இனி பேசுவது நீங்கள் அல்ல, கடவுள் ஆவியார் தான் உங்கள் வழியாக பேசுவார். 10:24 நினைக்கிறேன் மத்தேயு நற்செய்தியில். அப்போ கடவுளுடைய ஆவியானவர் உங்கள் வழியாக பேசுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் அவர்களை போல தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக. சரி, ஓகே. வசனம், மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 20 வசனம். பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார். அவ கொடுக்கிற செய்தி கடவுளுடைய செய்தி, கடவுளுடைய தூதர் வழியாக, அவர் தேர்ந்து கொண்ட சீடர் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த கடவுளுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த சீடர்கள் நம்பவில்லை. கடவுள் ஆண்டவர் இயேசு அவர்கள் நம்பினார். என் சீடர்கள் அவர்கள் இருக்கிறார்கள், பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் சீடர்கள் எங்களோட மாஸ்டர் இருக்கிறார், எங்கள் போதகர் இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பவில்லை. ஆனால் இயேசு அதிகாரத்தோடு அந்த இடத்துல அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார், அமைதி நிலவேற்று. அப்ப இயேசுவின் அதிகாரம், இந்த அதிகாரம் வல்லமையோடு இறை வார்த்தையை பறைசாற்றுவதற்கு அவர் பயன்படுத்தினார். அதற்கு அடுத்து எங்கே பயன்படுத்தினார்? மார்க்கு நற்செய்தி 1:27 வாசிங்க. மார்க்கு நற்செய்தி 1:27. அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறது. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. பாருங்க, தீய ஆவிகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றன. அப்போ இயேசுவினுடைய அதிகாரத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் என்றால், அவர் அசுத்தாவிக்கு கட்டளையிட்டால் அந்த அசுத்தாவிகள் கீழ்ப்படுகின்றன. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதே அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுள் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 17 வசனம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. உமது பேரை சொன்னால் பேய்கள் கூட அடிபணிகின்றன. அதிகாரம், கடவுள் அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பேய்களுக்கு சொன்னா அந்த பேய்கள் கீழ்ப்படியணும். அப்போ ஆண்டவர் அதிகாரம் மிக்கவரா? அதிகாரம் மிக்கவர் தான். அந்த அதிகாரத்தை தனக்காக பயன்படுத்தினாரா? இல்ல. உதாரணத்துக்கு நம்ம மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 40 நாள் பாலைவனத்தில் நோன்பு இருக்கிறார். அப்ப நோன்பு இருக்கும் போது அந்த சாத்தான் எதை வச்சு ஆண்டவரை சோதிக்கிறான்? அதிகாரத்தை வச்சு. நீ சொன்னா இந்த கற்கள் என்னவாக மாறும்? எது அதிகாரம்? அந்த அதிகாரம் இயேசுவுக்கு இருக்குதா இல்லையா? அந்த அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறனால தான் அந்த சாத்தான் சோதிக்கிற நோக்கத்தோடு அந்த வார்த்தை சொல்றான். 3:4 வாசிங்க.
சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். இயேசு நினைத்திருந்தால் அந்த கற்களை அப்பமாக மாற்றி சாப்பிட்டிருக்கலாமா? இல்லையா? 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய முடிகிற வல்லமை இருந்துச்சா? இல்லையா? இருந்துச்சு. ஆனா அந்த அதிகாரத்தை தனக்கு பயன்படுத்தினாரா? இதுதான் முக்கியம். இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது, ஆனால் அதிகாரத்தை ஒருபோதும் தனக்காக பயன்படுத்தவில்லை, மாறாக பிறருக்காக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமாக இருந்தது? மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42 45 இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருந்தார் என்றால், மார்க்கு நற்செய்தி 10:42 பிற இனத்தாருடைய தலைவர்கள் கருதுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும், உங்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். இயேசுவின் அதிகாரம் எதற்கான அதிகாரம் என்றால், பிறருக்கு பணிவிடை புரிவதற்கான அதிகாரம், பிறருக்கு வாழ்வை கொடுப்பதற்கான அதிகாரம், பிறருக்காக தன்னையே முழுமையாக கையளிப்பதற்கான அதிகாரம். இறையில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருவது, நாம் நல்ல உறக்கத்தை பெற வேண்டும் என்றால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். உடலும் உள்ளமும் இணைந்து பயணிக்க வேண்டும். உழைப்பை இறைவன் ஆசீர்வதித்தார். அந்த உழைப்பை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். சோம்பேறித்தனத்தால் அல்ல, பிறர் வாழ்க்கை கெடுத்தல்ல, பிறர் உழைப்பை கெடுத்தல்ல, பிறர் உடைமைகளை சுரண்டல்ல, பிறருடைய பணத்தையோ சொத்தையோ எடுத்துக்கொண்டல்ல, மாறாக உன் உழைப்பை, உனக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக பயன்படுத்தும். 2வது, நீ அவ்வாறு செய்யும் போது என்ன நேர்ந்தாலோ என்ன கஷ்டம் வந்தாலோ மறந்து விடாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையும் மீண்டுமாக உயர்த்துவார். எப்படி அவர் உயர்த்துவார் என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி உன் வாழ்வில் உனக்கு எதிராக வருகிற தடைகள், உனக்கு எதிராக எழும்புகிற தீயோனின் எல்லா விதமான சோதனைகள், உனக்கு எதிராக வருகிற வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அந்த சீடர்கள் அவர்கள் முடியாத பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக வந்து குரல் கொடுத்து அங்கு அமைதி உண்டாக்கியது போல உன் வாழ்விலும் வருகிற எல்லா சோதனைகள், துன்பங்கள், துயரங்களில் அவர் வல்லமையான வார்த்தையினால், ஒரு வார்த்தையினால சுகத்தை கொடுப்பார், ஒரு வார்த்தையினால விடுதலை கொடுப்பார், ஒரு வார்த்தையினால வாழ்வை ஆசீர்வதிப்பார். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் கடமைகளையும் நாமும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருவளம். அடக்கி ஆளுவதற்கல்ல, அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை சுரண்டுவதற்காக அல்ல, மாறாக உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள், பெற்றோர், எல்லா பொறுப்புகளிலும் கடவுளுக்கு பயந்து பணி செய்பவளாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு அஞ்சுபவளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அபரிதமாய் நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்தும். அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிப்போம். இந்த ஆராதனைகள்